தமிழ் சினிமாவில் தொடங்கிய வெள்ளித்திரை பயணத்தால் உலகமே கண்டு வியந்து போகும் அளவுக்கான தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி கலை உலகின் மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்கிறார்கள். பராசக்தி படத்தின் கோட் காட்சியை தாண்டி மிகவும் பரிச்சயமான சக்சஸ் என்ற ட்ரேட்மார்க் வசனத்தை சிவாஜி முதலில் சரியாக பேசவில்லையா? அதுபோக அவரது உருவமும் அத்தனை பொருத்தமாக அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் இருந்திருக்கவில்லை என கூறி வேறொருவரை ஹீரோவாக போடுங்கள் என பலரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தயாரிப்பாளர் பெருமாள் சிவாஜியை ஆரோக்கியமாக சாப்பிட வைத்து அவருக்கு சிலம்ப பயிற்சியும் கொடுத்துதான் பராசக்தியில் நடிக்க வைத்திருக்கிறார். அந்த படம்தான் தமிழ் சினிமாவை புராண காலத்து கதையிலிருந்து சமூக சமத்துவம் சார்ந்த கதையை நோக்கி பின்னாளில் இட்டுச் செல்ல வைத்திருக்கிறது. இது தொடர்பாக பேசியிருந்த சிவாஜி தன்னுடைய சினிமா பயணம் ஆகாயத்தில இருந்து தொடங்கியதாக கூறியிருப்பார். பராசக்தியில நடிக்கிறதுக்காக அழைப்பு வந்த போது திருச்சியில் ஒரு நாடக கம்பெனியில் இருந்தேன். அப்போ சென்னைக்கு பிளைட்ல தான் போனேன். அங்க பராசக்தியில நடிக்க செலக்ட் ஆனதோட ஒரு 5 வருஷத்துக்கு சினிமாவில நடிக்கவும் அக்ரிமெண்ட் போட்டதா சொல்லியிருக்கார். அப்போது சிவாஜியின் மாத வருமானம் எவ்வளவாக இருந்திருக்கும் தெரியுமா? வெறும் 750 ரூபாய் தான் அவரது சம்பளம் என சிவாஜியை கூறியுள்ளார். தற்போதைய சினிமா உலகில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் திரைத்துறையில் தடம் பதிப்பது பெருமையாக கருதப்பட்டாலும் அந்த காலத்தில் நாடக மேடையில் மட்டுமே நடித்து வந்த ஒரு சாமானிய வாலிபன் இன்று சவாலியராக உருவெடுத்து நடிப்பு கழகமாக இருக்கும் சிவாஜி கணேசனை எந்நாளும் நினைவு கூறுவோம்.